நீங்க இன்னும் நம்மளுடைய TechApps தமிழ் யூடியூப் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணி செலக்ட் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்பதான் நம்ம போற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். வணக்கம், TechApps தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கான வீடியோல நம்ம பார்க்க போறது ஒரு செம்மையான ஒரு ஸ்மார்ட் போன், 5G ஸ்மார்ட் போன் முதல் முறையா நம்மளுடைய சேனல்ல அன்பாக்ஸ் பண்ண போறோம். இந்த 5G ஸ்மார்ட் போனுடைய அன்பாக்சிங் பிளஸ் என்னோட இனிஷியல் இம்ப்ரெஷனை மட்டும் தான் நான் இந்த வீடியோல வந்து ஷேர் பண்ண போறேன். ஃபுல் ரிவ்யூ உங்களுக்கு கூடிய சீக்கிரம் நான் வந்து அப்லோட் பண்ணுவேன். என்ன ப்ராடக்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா OnePlus Nord உடைய அன்பாக்சிங் மற்றும் என்னோட இனிஷியல் இம்ப்ரெஷனை இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ளார போறதுக்கு முன்னாடி நான் கிவ் அவே அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருந்தேன். கிவ் அவே கண்டிப்பா இருக்கு. இந்த வீடியோக்கான கிவ் அவே உங்களுக்கு இருக்கு. வீடியோடைய லாஸ்ட்ல என்ன கிவ் அவேயோட டீடைல்ஸ் எல்லாமே வந்து பார்க்கலாம். முதல்ல இந்த ஸ்மார்ட் போனை அன்பாக்ஸ் பண்ணி எப்படி இருக்கு அப்படிங்கறத பாத்துருவோம். சோ ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே கைஸ், இப்போ ஆக்சுவலா இதுதான் OnePlus Nord உடைய பாக்ஸ். ஸோ பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் Nord அப்படிங்கறத உங்களுக்கு மெயினா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் பெருசா கொடுத்துருக்காங்க. கீழே OnePlus அப்படிங்கிற லோகோவையும் வந்து கொடுத்துருக்காங்க. மேலும் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா OnePlus அப்படிங்கறத கொடுத்துட்டு உள்ள உங்களுக்கு ஒரு ப்ளூ கலர்ல ஒரு லைன் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இது பாக்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு. ஸோ பாக்ஸோட பின் பக்கத்துல எக்கச்சக்கமான ஸ்பெசிபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. மேல QR கோட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா நெட் குவான்டிட்டி, இதுக்குள்ள வந்து என்னென்ன பொருட்கள் வந்து இந்த பாக்ஸுக்குள்ள இருக்கு அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிருக்காங்க. கீழே வந்து அவங்களுடைய ஃபேக்டரி, அவங்களுடைய ஒரு சில விஷயங்களை வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதுக்கு கீழே உங்களுக்கு கஸ்டமர் கேர் உடைய சப்போர்ட் வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா OnePlus Nord அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிருக்காங்க. மேலும் வேரியன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது இப்ப நான் கையில வச்சிருக்க பாத்தீங்கன்னா 256GB வேரியன்ட். இதோட கலர் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரே கலர்ல நான் வந்து ஆர்டர் பண்ணிருக்கேன். இதோட SAR வேல்யூ வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. மேலும் இதுல Snapdragon ப்ராசஸர் இருக்க மாதிரி மென்ஷன் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் தான் பாக்ஸ்ல இருக்கக்கூடிய விஷயங்கள். மேலும் பாக்ஸ் உடைய பாட்டம் ஃப்ரண்ட்ல எல்லாம் வந்து எதுவுமே கிடையாது. ஸோ இதுதான் ஆக்சுவலா OnePlus உடைய பாக்ஸ். ஸோ இப்போ இந்த பாக்ஸை பிரிச்சு உள்ள என்ன இருக்கு அப்படிங்கறத பாத்துருவோம். ஸோ இந்த பிளாஸ்டிக் கவர் எடுத்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இந்த பாக்ஸ் உங்களுக்கு முழுக்க ஒரு மேட்டி ஃபினிஷ்ல வந்து இருக்கு. இப்போ பாக்ஸ் ஓப்பன் பண்ணலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ண உடனேயும் உங்களுக்கு மொபைல் வந்து கையில கொடுத்துருக்காங்க. ஸோ மொபைல் ஓரமா வச்சிருவோம். ஸோ மேலும் உள்ள இன்னொரு சின்ன ஒரு மொபைல் மாதிரியே ஒரு பேனல் வந்து கொடுத்துருக்காங்க. மேலும் இந்த பாக்ஸுக்குள்ள இன்னும் பல விஷயங்கள் கொடுத்த மாதிரி இருக்கு. ஸோ ஒரு பெரிய ஒரு பாக்ஸே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கைஸ், உள்ள வந்து ஒரு TPU கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேஸ் பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு. நல்ல குவாலிட்டிலையும் வந்து இருக்க மாதிரி தான் இருக்கு. மேலும் ஒரு சின்ன புக்லெட் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. OnePlus Nord அப்படிங்கிறதுக்கு ஒரு ஸ்டிக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. இதை நீங்க உங்களுடைய கார்ல, உங்களுடைய வெஹிக்கிள்ஸ்ல வந்து நீங்க இதை வந்து ஒட்டிக்கலாம். மேலும் குயிக் ஸ்டார்ட் கைடு வந்து கொடுத்துருக்காங்க. சேஃப்டி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. OnePlus உடைய ரெட் கேபிள் கிளப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. மேலும் SAR வேல்யூக்கான ஒரு விஷயங்களை வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலுக்கான SAR வேல்யூ மற்றும் பல விஷயங்களை வந்து இதுல இருக்கு. முக்கியமான ஒரு விஷயம் கொடுத்துருக்கிறது நல்ல ஒரு விஷயம். நிறைய ஸ்மார்ட் போன் பிராண்ட்ஸ் வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து கொடுக்கறது கிடையாது. மேலும் உங்களுக்கு வெல்கம் லெட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. பட் எனிவே பாக்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு. இது ஓரமா வச்சிருவோம். மேலும் பாக்ஸ்ல இருக்கக்கூடிய கண்டென்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சிம் எஜெக்டர் டூலும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் ஓரமா வச்சிருவோம். மேலும் உங்களுக்கு பாக்ஸுக்குள்ள ரெட் கலர்ல ஒரு டைப் C கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. இதையும் வந்து ஓரமா வச்சிருவோம். உள்ள உங்களுக்கு 30 வாட்டுக்கான OnePlus Wrap சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் வந்து ஓரமா வச்சிருவோம். ஸோ ஓகே கைஸ், இப்போ இது எல்லாம் நான் இந்த பாக்ஸுக்குள்ள இருக்கக்கூடிய கண்டென்ட். ஸோ பாக்ஸுக்குள்ள இருக்கக்கூடிய கண்டென்ட் எல்லாமே நான் வந்து இப்போ ஷோ பண்றேன், ஜஸ்ட் பாத்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து OnePlus உடைய மொபைல் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே கைஸ், இப்போ மொபைல் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுதான் ஆக்சுவலா உங்களுக்கு மொபைலோட ஃப்ரண்ட்ல உங்களுக்கு ஸ்கிராட்ச் கார்டு மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. மொபைலோட ப்ரொடெக்ஷனுக்காக இது கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லுவேன். மொபைலோட பின்பக்கம் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கு. உங்களுக்கு இந்த லைட்னிங்கே தெரியுது அப்படின்னு நினைக்கிறேன். பாக்குறதுக்கு ஒரு சும்மா ஒரு கிரேடியன்ட் கலர்ல பாக்குறதுக்கு ரொம்ப சூப்பரா வந்து இருக்கு. மேலும் இந்த ஸ்மார்ட் போன் கையில பிடிக்கிறதுக்கு நல்லா சாலிடா இருக்கு. பட் இருந்தாலும் மொபைலை பார்க்கும்போது மொபைலோட லென்த் அதிகமா இருக்க மாதிரியும் இருக்கு, வித் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்க மாதிரியும் வந்திருக்கு. இதனால கையில பிடிக்கிறதுக்கு ஓவரால் நல்ல ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். மேலும் இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கக்கூடிய போர்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா கீழே பாட்டம்ல உங்களுக்கு ஒரு டைப் C போர்ட் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைட்ல மைக் கொடுத்துருக்காங்க. ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா சிம் ட்ரே வந்து கொடுத்துருக்காங்க ரைட் சைட்ல. மேலும் மொபைலோட லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு வால்யூம் ராக்கர்ஸ் கீ மட்டும் தான் வந்து இருக்கு. மொபைலோட ரைட் சைட்ல உங்களுக்கு பவர் பட்டனும் இன்னொரு பட்டனும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பட்டனை வந்து நீங்க பல விஷயங்களுக்காக யூஸ் பண்ணலாம். இது வந்து நீங்க சாஃப்ட்வேர்ல வந்து இந்த கீ வந்து என்ன மாதிரி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கறத நீங்க செட் பண்ண வேண்டியது இருக்கும். டாப்ல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு நாய்ஸ் கேன்சலிங் மைக் மட்டும் தான் வந்து கொடுத்துருக்காங்க. மொபைலோட பேக் சைடு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மொபைலோட பேக் சைட்ல OnePlusங்கிற லோகோ கொடுத்துருக்காங்க. கீழே OnePlus அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிருக்காங்க. குவாட் கேமரா செட்டப்பும் வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கு.
மேலும் இந்த ஸ்மார்ட் போனுடைய இந்த ஸ்மார்ட் போன்ல உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல வந்து கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இங்க நீங்க மேலும் ஃப்ரேம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஃப்ரேம் எல்லாம் பிளாஸ்டிக் தான் இருக்கு, பட் இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு பிளாஸ்டிக் அப்படின்னே சொல்லலாம். மேலும் மொபைலுடைய ஃப்ரண்ட்ல டிஸ்பிளே பாத்தீங்கன்னா உள்ள ஒரு பஞ்ச் ஹோல் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இதுல டுவல் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டாப்ல வந்து உங்களுக்கு நீங்க ஃபோன் பேசும்போது பேசக்கூடிய ஒரு மைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் இந்த மொபைல் ஆக்சுவலா கையில எடுக்கும் போது டிசைன் மற்றும் போர்ட்ஸ் எல்லாம் வந்து நான் இப்போ கம்ப்ளீட்டா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். மேலும் இந்த மொபைலை பூட் பண்ணி என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஓகே கைஸ், இப்போ இனிஷியல் பூட்டப்புக்கு அப்புறம் மொபைல் வந்து இப்படி தான் இருக்கும். மொபைலுடைய ஹோம் ஸ்க்ரீன் எல்லாமே பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லாவே வந்திருக்கு. இப்போ என்னோட இனிஷியல் இம்ப்ரெஷன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, முதல்ல இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது நல்லா தான் இருக்கு. பின்னாடி வந்து உங்களுக்கு நல்ல ஒரு கிரேடியன்ட் கலர்ல வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கேமரால ஆக்சுவலா உங்களுக்கு வந்து தெரியல, உண்மையிலேயே நீங்க கையில இந்த மொபைல் எடுத்து பார்க்கும்போது ரொம்பவே ஒரு நல்ல ஃபீலை வந்து நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. இந்த மொபைல்ல உங்களுக்கு கீழே போர்ட்ஸ் எல்லாமே நல்லா அவைலபிளா இருக்கு. பட் இருந்தாலும் அந்த 3.5mm ஜாக் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஜாக், அதாவது ஹெட்ஃபோன்ஸ் நீங்க கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த போர்ட் வந்து இல்ல கிடையாது. நீங்க டைப் சி மூலமா தான் உங்களுடைய ஹெட்ஃபோன்ஸ் வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். இது வந்து இந்த ஸ்மார்ட் போனுக்கு ஒரு மைனஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். இதை கொடுத்துருக்கலாம், ஏன் கொடுக்கல அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா ஒரு பட்ஜெட் செக்மெண்ட் அப்படின்னு வரும்போது கண்டிப்பா இதை வந்து எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க. ஓகே கைஸ், இப்போ நீங்க இந்த ஸ்மார்ட் போனுடைய டிஸ்பிளே அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிஸ்பிளேயோட ஹைட் அப்படின்னு நீங்க பார்க்கும்போது இந்த ஸ்மார்ட் போன்ல உங்களுக்கு 158mm ஹைட் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் போனுடைய வித் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, வித் உங்களுக்கு 73mm வந்து கொடுத்துருக்காங்க. மேலும் இந்த ஸ்மார்ட் போனுடைய திக்னஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8.2mm வந்து கொடுத்துருக்காங்க. நல்லாவே வந்து தின்னா இருக்கு, கையில பிடிக்கிறதுக்கு. இதோட வெயிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 186 கிராம்ஸ்ல வந்து கொடுத்துருக்காங்க. மேலும் இந்த ஸ்மார்ட் போனுடைய டிஸ்பிளே அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிஸ்பிளே வந்து உங்களுக்கு ஒரு பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. டுவல் பஞ்ச் ஹோல் வந்து உங்களுக்கு இருக்கு. அதே மாதிரி இது வந்து ஒரு 6.4 இன்ச்சுக்கான ஒரு டிஸ்பிளே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ளூயிட் AMOLED டிஸ்பிளே. ஸோ அதனால கலர் பார்க்கறதுக்கு சும்மா செம்மையா வந்திருக்கு. மேலும் இந்த இதோட டிஸ்பிளே ஆஸ்பெக்ட் ரேஷியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா 20:9 வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்கிரீன் டு பாடி ரேஷியோ வந்து 90% மேல கொடுத்துருக்கனால ஸோ பெசல்ஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து தின்னா இருக்கு. ஓகே, மேலும் இந்த ஸ்மார்ட் போன் நீங்க யூஸ் பண்றதுக்கு 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொண்ட ஒரு டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளே யூஸ் பண்றதுக்கு செம்ம ஸ்மூத்தா வந்திருக்கு. இதை நீங்க மாத்திக்கவும் முடியும், 60 Hzக்கு வந்து மாத்திக்கவும் முடியும். மேலும் இந்த ஸ்மார்ட் போன்ல உங்களுக்கு இன் டிஸ்பிளேல ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூஸ் பண்றதுக்கு நல்லா ஃபாஸ்டா இருக்கிற மாதிரி இருக்கு. பட் இருந்தாலும் இந்த UI, அதாவது ஆக்சிஜன் OSல வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்து இருக்கு அப்படிங்கிறது என்னோட எக்ஸ்பெக்டேஷன். ஏன்னா இதை சொல்றேன்னா, கொஞ்சம் நீங்க ஸ்லோ மோஷன்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் ஸ்லோ மோஷனில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இதோடைய இந்த ஃபிங்கர் பிரிண்ட் நான் வச்ச உடனே கொஞ்சம் வந்து டைம் டிலே இருக்க மாதிரி இருக்கு. பட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து ஃபாஸ்ட்டாக தான் இருக்கு. பட் கூடிய சீக்கிரம் இது வந்து அப்டேட் கொடுத்துருவாங்க. அதனால நீங்கள் தைரியமாக இந்த ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். மேலும் இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய ப்ராசஸர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்னாப்டிராகனுடைய 765G அப்படிங்கிறது அந்த ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து கேமிங் ப்ராசஸர். ஸோ இந்த ப்ராசஸரோட ஸ்பெஷாலிட்டியே உங்களுக்கு இந்த ப்ராசஸர் வந்து ஒரு 5G ப்ராசஸர். அதே மாதிரி இந்த ப்ராசஸருக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ற Adreno 620 அப்படிங்கிற அந்த GPU வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த GPU பர்ஃபார்மன்ஸ்லாம் நான் இன்னும் வந்து பண்ணி பார்க்கல. பட் ஆனாலும் டே டு டே யூசேஜுக்கு வந்து நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஒவ்வொரு ஆப்ஸ் நீங்க தொடர்ந்து மோடு எல்லாமே வந்து நல்லா தான் இருக்கு, நல்லா ஸ்மூத்தா இருக்கு, ஸ்னாப்பியா இருக்கு. ஆனால் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் எந்த ப்ராப்ளமே கிடையாது, நல்லா இருக்கு. நான் கேமிங் மட்டும் இன்னும் விளையாண்டு பார்க்கல. கேமிங் கண்டிப்பா நான் ஒரு டெஸ்ட்டே வந்து போடுறேன். என்னோட ஃபுல் ரிவ்யூ பாருங்க, கண்டிப்பா நான் வந்து கேமிங்கான ஒரு ரிவ்யூ நான் எடுத்து போடுறேன். மேலும் உங்களுக்கு இதோட பெர்ஃபார்மன்ஸ் சப்போர்ட் பண்றதுக்கு 90 Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் கொண்ட ஒரு டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளே, அதாவது 90 Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் இந்த 765G அப்படிங்கிறது அந்த ப்ராசஸர் வந்து ரொம்ப ஈஸியா வந்து புஷ் பண்ணிடுது. அதனால அந்த 90 Hzக்கான டிஸ்பிளே நல்லா ஸ்மூத்தா வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணி பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ ஸ்க்ரோல் பண்ணும்போது எனக்கு செம்ம ஸ்மூத்தா வந்து இருக்கு. அது உங்களுக்கு கேமரால தெரியுதா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. கண்டிப்பா நீங்க இன்ஹேண்ட்ஸ் கையில எடுத்து யூஸ் பண்ணும்போது கண்டிப்பா நீங்க இதை ஃபீல் பண்ணுவீங்க. மேலும் இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் போன்ல நீங்க கேமரா அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு சோனி IMX 586 அப்படிங்கிற அந்த ஒரு சென்சார் தான் கொடுத்துருக்காங்க. பின்னாடி பிரைமரி கேமரா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 48 மெகா பிக்சலுக்கான ஒரு குவாட் கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. பிரைமரி கேமரா அப்படிங்கிறது உங்களுக்கு 48 மெகா பிக்சலுக்கான f1.75 அப்படிங்கிற அப்பேச்சர் வேல்யூல வந்து கொடுத்துருக்காங்க. மேலும் உங்களுக்கு ஒரு அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ் வந்து இருக்கு. இது 8MP ஒரு லென்ஸ். இது வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா 119 டிகிரில வந்து இருக்கு. இதோட அப்பேச்சர் வேல்யூ அப்படின்னு பாத்தீங்கன்னா f2.2ல வந்து கொடுத்துருக்காங்க. மேலும் டெப்த் சென்சிங் ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க, 5MP கேமரா. இதோட அப்பேச்சர் வேல்யூ அப்படின்னு பாத்தீங்கன்னா f2.4ல வந்து கொடுத்துருக்காங்க. மேலும் மேக்ரோ சென்சாருக்கு ஒரு 2MP கேமரா வந்து கொடுத்துருக்காங்க, f2.4 அப்பேச்சர் வேல்யூல. மேலும் ஜூம் பண்றது உங்களுக்கு சென்சார்ல 2x ஜூம் வந்து கொடுத்துருக்காங்க. பட் சாஃப்ட்வேர்ல உங்களுக்கு 8x வந்து ஆப்டிமைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க.
மேலும் இதில் நீங்கள் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4K 30 FPS வந்து பேக் சைடு, அதாவது பிரைமரி கேமராவில் நீங்கள் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். ஸ்லோமோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 240 FPSல 1080pல ஸ்லோமோ வந்து நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். ஓகே கைஸ், இப்போ நம்ம கேமரா அப்படின்னு எடுத்தோம்னா கூட ஒரு நல்ல கேமரா தான் வந்து கொடுத்துருக்காங்க. மேலும் இந்த கேமரா வந்து சாம்பிள் பண்ணுறதுக்காக நான் ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ வந்து எடுக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஷட்டர் ஸ்பீட் நல்லாவே வந்து ஃபாஸ்ட்டாக வந்து இருக்குது. எடுத்திருக்கக்கூடிய இமேஜும் வந்து நல்ல ஒரு இமேஜ் அப்படின்னு சொல்லலாம். நல்ல டீடைல்ஸ் வந்து இருக்குது, நல்ல டைனாமிக் ரேஞ்ச் வந்து இருக்குது, நல்ல கலர் சேச்சுரேஷன் வந்து இருக்குது. ஓவரால் உங்களுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒரு பக்காவான கேமரா வந்து இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்குங்க. மேலும் இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோனில் உங்களுக்கு ஃப்ரண்ட் கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவெல் பஞ்ச் ஹோல் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பஞ்ச் ஹோலுக்குள்ள உங்களுக்கு சோனி IMX 616 அப்படிங்கிற அந்த சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 32 மெகா பிக்சலுக்கான f2.4 அபேச்சர் வேல்யூல ஒரு கேமராவும், இன்னொரு கேமரா உங்களுக்கு அல்ட்ரா வைடுக்கு ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க. 8 MBக்கான f2.25 லென்ஸ்ல வந்து இருக்கு, 105 டிகிரில வந்து இருக்கு. மேலும் நீங்க இந்த ஃப்ரண்ட் கேமரால 4K 60 FPSல வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிற முடியும். அதுவும் நான் இன்னும் டெஸ்ட் பண்ணி பார்க்கல. அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் போன்ல உங்களுக்கு 4100 mAh கொண்ட ஒரு பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு பெரிய பேட்டரி அப்படின்னே சொல்லலாம். பட் இதில் AMOLED டிஸ்பிளே உங்களுக்கு கொடுத்துருக்கனால இந்த 4000 mAh பேட்டரி உங்களுக்கு கண்டிப்பாக போதுமானதாக வந்திருக்கும். இதை உங்களுக்கு சார்ஜ் பண்ணுறதுக்கு டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. மேலும் டைப் சி போர்ட்டில் நீங்கள் சார்ஜரை போட்டு சார்ஜ் பண்ணுறதுக்கு 30 வாட்டுக்கான ராப் சார்ஜரும் வந்து கொடுத்துருக்காங்க. மேலும் இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோனில் டிஸ்பிளே மற்றும் சவுண்ட் குவாலிட்டி அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நான் இப்போ டால்பி டிஜிட்டலுக்கான ஒரு வீடியோ வந்து ப்ளே பண்ணி காமிக்கிறேன். இதோட டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Quad HD ரெசல்யூஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால நீங்கள் 2Kல வீடியோஸ் எல்லாமே வந்து பார்க்க முடியும். This is Dolby Cinema. It's where the most advanced cinematic technology you've ever experienced begins. This is Dolby Atmos. The number of speakers around you no longer matters, because this is the world's first object-based cinematic audio. With powerful moving audio that transcends from channels to moving around you with pinpoint accuracy. Whether the soundscape sits the mood of the scene, captures the full extent of nature's fury. ஓகே கைஸ், இப்போ நீங்கள் இந்த வீடியோ சாம்பிள் ஜஸ்ட் பார்த்துருப்பீங்க. ஸோ இதில் ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் உங்களுக்கு டால்பி அட்மாஸோடைய சப்போர்ட்டே வந்து கிடையாது. ஸோ டால்பி அட்மாஸோடைய சப்போர்ட்டே இல்லாமலே உங்களுக்கு அதோடைய ஆடியோ குவாலிட்டி வேற லெவலில் வந்து இருக்கு. அதே மாதிரி டிஸ்பிளே பொறுத்த வரைக்குமே எந்த குறையும் வந்து சொல்ல முடியாது. இதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு ப்ளஸ். இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு செம்மையான ஒரு டிஸ்பிளே இருக்கு, செம்மையான ஒரு சவுண்ட் குவாலிட்டி வந்து இல்லை உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னே சொல்லலாம். மேலும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சிஜன் OS 10 அப்படிங்கிற சாஃப்ட்வேர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சிஜன் OS 10 மேலும் Android 10 மேலே வந்து அதை பில்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதோடைய செக்யூரிட்டி பேட்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா July 1 செக்யூரிட்டி பேட்ச்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் மொபைல் வாங்கினப்ப எனக்கு இந்த சாஃப்ட்வேர் தான் எனக்கு வந்துச்சு. மேலும் இதுக்கு ஒரு அப்டேட் வந்து வந்திருக்கு, அது என்ன அப்படிங்கிறது தெரியல. மேலும் அந்த அப்டேட் நான் பண்ணிட்டு ஒரு ஃபுல் ரிவ்யூ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். மேலும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நீங்கள் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24.86 GB வந்து உங்களுக்கு சிஸ்டமே வந்து பிடிச்சிடும். நான் எந்த ஆப்புமே அடிஷனலாக வந்து இன்ஸ்டால் பண்ணல, எல்லாமே ப்ரீ இன்ஸ்டாலாக கொடுத்தது தான். உங்கள் கண்ணு முன்னாடி அன்பாக்ஸ் பண்ணி பாக்ஸ் பிரித்து பூட் அப் பண்ணி பார்க்குறப்போ உங்களுக்கு 24.86 GB சிஸ்டம் வந்து பிடிச்சிடும். நான் வச்சிருக்க மாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 256 GB வேரியன்ட். இது 12 GB RAM 256 GB வேரியன்ட் வந்து நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்மார்ட் ஃபோன் அதுதான். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு 10% அப்படிங்கிறது உங்களுக்கு சிஸ்டமே வந்து யூஸ் பண்ணிக்குது. மேலும் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க சிஸ்டம் வந்து உங்களுக்கு 20 GB யூஸ் பண்ணியிருக்க மாதிரி சொல்கிறாங்க. ஃபைல்ஸ் வந்து 3.4 GBக்கானது இன்பில்ட்டாக கொடுத்துட்றாங்க. மீதி அதர் ஆப்ஸ் அப்படிங்கிறது 1.6 GBக்கு வந்து கொடுத்துருக்காங்க. பட் மோஸ்ட்லி எல்லா ஆப்ஸையும் வந்து இங்கே நீங்கள் பார்க்க முடியும். மேலும் இங்கே நீங்கள் சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்க்கும்போது சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறதுக்கு செம்ம ஸ்மூத்தாக இருக்குது, நல்லா இருக்குது. இந்த ஆக்சிஜன் OSல நிறைய ஆப்டிமைசேஷன் நடந்திருக்கு. தீம்ஸும் வந்து எக்கச்சக்கமான நல்ல நல்ல தீம்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே வந்து உங்களுக்கு இருக்கு. மேலும் பல விஷயங்கள் உங்களுக்கு இங்கே சாஃப்ட்வேர் வந்து கொடுத்துருக்காங்க. இதை பற்றி மேலும் வந்து நம்மளோட ஃபுல் ரிவ்யூல கண்டிப்பாக பேசுவோம். இப்போதைக்கு இனிஷியலாக நான் இந்த ஒரு இம்ப்ரெஷன் தான் வந்து பார்த்தேன்.
ஸோ ஓகே கைஸ், இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோனுடைய சார் வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ரெகுலேஷனுக்கு கரெக்டாக தான் வந்திருக்கு. ஹெட்டுக்கு 1.08 வாட் per kgல வந்து கொடுத்துருக்காங்க. அதுவே பாடிக்கு பார்த்தீங்கன்னா 0.78 வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து கொஞ்சம் அதிகம் தான் சாம்சங் உடைய ஸ்மார்ட் ஃபோன் அளவுக்கு இல்லைனா கூட ஓரளவுக்கு இந்த பட்ஜெட் செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய மற்ற ஸ்மார்ட் ஃபோனோட கொஞ்சம் கம்மியாக இருக்கு அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். மெயினாக ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன் ரேடியேஷன் கம்மியாக இருக்கிறது ஒரு பெரிய விஷயமா எனக்கு பர்சனலாக வந்து தோணுது. ஓகே கேஸ், இப்போ ஃபைனலாக இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோனுடைய கலர் ஆப்ஷன் மட்டும் ப்ரைஸிங்கை வந்து பார்த்துருவோம். கலர் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டே கலர்லாம் வருது, ப்ளூ மற்றும் கிரே. இந்த ரெண்டு கலரில் தான் உங்களுக்கு வந்து வருது. இதோட வேரியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு 4GB RAM 64GB வேரியன்ட் வந்து உங்களுக்கு இருக்கு. இந்த வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 25,000க்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க, சேல் பண்ண போறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இது வந்து உங்களுக்கு செப்டம்பர் மாதம் தான் சேல்ஸுக்கு வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி ஒன்பிளஸ் தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. மேலும் உங்களுக்கு 8GB RAM 128GB ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பர்டிகுலர் வேரியண்டோட பிரைசிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 28 rupees வந்து உங்களுக்கு காஸ்ட் ஆகுது. இப்போ நான் இருக்கக்கூடிய வேரியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12GB RAM 256GB ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. இந்த பர்டிகுலர் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 30,000 சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் என்னன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த 256GB அதாவது டாப் வேரியன்ட் நீங்க போறது ஒன் ஆஃப் த பெஸ்டா இருக்கும். ஏன்னா நீங்க 2000 ரூபாய் அதிகமாக செலவு பண்ணீங்கன்னா உங்களுக்கு டபுள் ஆகுது இதோட ஸ்டோரேஜ் பொறுத்த வரைக்கும். 256GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிறது இன்னொரு 5 இயர்ஸுக்கு உங்களுக்கு தாராளமாக போதுமா இருக்கும். ஸோ அதனால ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் வந்து வாங்குறீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக ஒரு 3-4 வருஷத்துக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்காக தான் நீங்கள் வாங்குவீங்க. ஸோ அதுக்காக நீங்கள் வாங்கும்போது ஒரு 2000 ரூபாய் எக்ஸ்ட்ரா போடுறதுல வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது அப்படிங்கிறது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். ஓகே கைஸ், இப்போ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதுவும் ஸ்கிப் பண்ணாம நீங்க பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனல் புதுசா இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. மேலும் உங்களுக்கு OnePlus Nord 5G அப்படின்னு நம்ம சொல்லப்படக்கூடிய அந்த ஸ்மார்ட் போன் பார்த்தீங்கன்னா சந்தேகங்கள் ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா தாராளமா வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா நான் வந்து ரிப்ளை பண்றேன். மேலும் இந்த ஸ்மார்ட் போனுக்கான ஃபுல் ரிவ்யூ அதாவது டாப் டு பாட்டம் இல்ல என்னென்ன விஷயங்கள் இருக்கு, என்னென்ன விஷயங்கள் நான் ஃபேஸ் பண்ணியிருந்தேன் அப்படிங்கறத நான் சொல்றேன். இந்த அன்பாக்சிங் பிளஸ் இனிஷியல் இம்ப்ரெஷன்ல நான் என்னோட ரிவ்யூவை கண்டிப்பா ஷேர் பண்ணல. என்னோட ஒப்பீனியன் மற்றும் என்னோட ஃபர்ஸ்ட் இனிஷியல் இம்ப்ரெஷன் நான் மொபைல கையில எடுத்தோன்னே என்னென்ன விஷயங்களை நான் வந்து ஃபேஸ் பண்ணேன் அப்படிங்கறத மட்டும் தான் நான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். மேலும் நிறைய விஷயங்களை நான் இன்னும் உங்கள்கிட்ட சொல்லணும். அது எல்லாமே உங்களுக்கு ஃபுல் ரிவ்யூல கூடிய சீக்கிரம் உங்களுக்கு வந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வரும், கிவ் அவே அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுக்கு வந்து வருவோம். இந்த ப்ராடக்ட்டுக்கான கிவ் அவே அப்படிங்கிறது நம்ம OnePlus Nord வந்து இங்க கிவ் அவேயா கண்டிப்பா வந்து கொடுக்க போறது இல்லை. ஏன்னா OnePlus Nord கொடுக்குற அளவுக்கு நான் வந்து இன்னும் வரல அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன். ஸோ கீழே கமெண்ட் பண்ணுங்க, நம்ம சேனல் OnePlus Nord கிவ் அவே கொடுக்குற அளவுக்கு வளர்ந்துருக்கா இல்லையா அப்படிங்கிறத கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எவ்வளோ வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி நான் வந்து உங்களுக்கான ப்ராடக்ட்டை வந்து வாங்கி வந்து வச்சிருக்கேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ப்ராடக்ட் வந்து வாங்கி வச்சிருக்கேன். என்ன ப்ராடக்ட் அப்படிங்கிறது நான் சொல்ல போறது இல்லை. ஏன்னா 4 டைப்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இதை பற்றின விஷயங்கள் ஃபுல் இன்ஃபர்மேஷன் எல்லாமே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். என்னோட 100th வீடியோவே அதுதான் கிவ் அவே தான் 100th வீடியோ. ஸோ அதை நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா ஐ பட்டன்லேயே கொடுக்குறேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும், செக் பண்ணி பாருங்க. மேலும் இந்த கிவ் அவேல நீங்க கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஜஸ்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாலே போதும். ஸோ என்ட்ரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஜஸ்ட் நம்ம சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாலே என்ட்ரி தான். மேலும் அடிஷனல் என்ட்ரிக்கு நீங்க அந்த வீடியோ போய் செக் பண்ணுங்க, ஒன் ஆஃப் பெஸ்டா வந்து இருக்கும். மேலும் அந்த கிவ் அவேக்கான லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. நீங்க போய் டைரக்டா போய் செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா வந்து எல்லாருமே கலந்துக்குங்க. கண்டிப்பா நீங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா வந்திருக்கு. யாருனாலும் ஈஸியா ஜெயிக்கலாம். 3 பிரைஸ் வந்து கொடுக்க போறோம், ஒரு ஸ்பெஷல் பிரைஸ் கொடுக்க போறோம். அது ஃபுல் இன்ஃபர்மேஷன் வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை செக் பண்ணி பாருங்க. ஸோ கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. வீடியோக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ மீண்டும் இந்த மாதிரி வேற ஏதாச்சும் ஸ்மார்ட் போன் வந்து ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ எத்தனை பேர் பண்றீங்களோ அதுக்கு மாதிரி நான் முடிஞ்ச அளவுக்கு தேடி பார்க்குறேன். மொபைல் கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பா ரிவ்யூ பண்றேன். ஸோ ஓகே கைஸ், மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.